السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் படைப்புகளில் ஒன்றுதான் காற்று என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காற்றை பற்றி அல் குர்ஆனிலே பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் அல்லாஹ்வை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வதற்கு உள்ள அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கின்றான், காற்றின் ஓட்டம் இதில் அடியார்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு, விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைத்த பொழுது அந்த பூமி அசைய ஆரம்பித்தது. பைஹக்கியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியை அல்லாஹ் படைத்த பொழுது பூமி அசைய ஆரம்பித்தது. அந்த பூமியின் அசைவை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலைகளை படைத்தார். பூமி அதன் அசைவை விட்டும் அகன்று அது அமைதி கண்டது. மலக்குமார்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே இந்த மலைகளை விட உயர்ந்த பலமான படைப்பு இருக்கின்றதா என்று கேட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார், இரும்பு இருக்கின்றது. மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இரும்பை விட பலமான படைப்பு இருக்கின்றதா என்று கேட்டார்கள். இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நெருப்பை விட பலமான படைப்பு இருக்கின்றதா என்று மலக்குமார்கள் கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான், தண்ணீர் என்று சொன்னார். தண்ணீரை விட பலமான ஏதாவது படைப்பு இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னார், காற்று என்று சொன்னார். இதைவிட பலமான ஒரு சக்தி இருக்கின்றது. அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தனது வலது கையினால் சதகா கொடுக்கின்றான், மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்துக் கொடுக்கின்றான். இது அந்த காற்றை விட பலமானது என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே காற்று என்ற இந்த படைப்பை பற்றி பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார். காற்றின் மூலமாக சில சமுதாயங்களை அல்லாஹு தஆலா இணைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு கூட்டத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆதியா. ஆத் கூட்டம் பலமான காற்றின் மூலமாக அவர்கள் அசைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம் வித்தியாசமானது, உடல் வலிமை வித்தியாசமானது. அந்த உடல் வலிமையை கொண்டால் எப்படி அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தெரியும். பலமான காற்றை அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் அனுப்பி அவர்களை அழித்தவர்களாலே அல் குர்ஆன் சொல்லி. இன்னும் ஒரு கூட்டம், அவர்கள் சொன்னார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஃபஸ்பிர் அலைனா பிஸஃபர் மினஸ் ஸமாஇ குன்த மினஸ் ஸாதிகீன். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் வானத்திலிருந்து ஒரு துண்டை நீங்கள் விழுத்தாட்டை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி தண்டனையை கொடுத்தான் என்றால், அல்லாஹ் காற்றை கொடுத்தால் சுவாசிக்க முடியாதவாறு காற்றை கொடுத்தார். இந்த காற்று அவர்களுக்கு இருந்தது, ஆனால் அவர்களுக்கு சுவாசிக்க முடியவில்லை. இதன் மூலமாக ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமான காற்றை வசப்படுத்தி கொடுத்த ஒரு நபியை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சஹர்னா லகும் ஃபீஹ் தஜ்ரி பிஅம்ரிஹி ருஹாஅன் ஹைது அஸார். அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் தனது படைகளை கூட்டிக் கொண்டு நினைத்த இடத்துக்கு சில நேரங்களிலே அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, காற்றின் மூலமாக சில படைப்புகள் வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றன. அது விசேஷமாக அல்லாஹ் சொல்வது பறவை. அல்லாஹ் பறவைகளை பற்றி சொல்கின்றார். அலம் யரவு இலா த்வைரி முஸஃபராத்தின் ஃபீ ஜவ்வி ஸமா. வானத்திலே வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட நிலைமையிலே பறக்கக்கூடிய பறவைகளை நபி என்று பார்க்கவில்லை என்பவரிடத்தில் சொல்கின்றார். அணி அணியாக செல்லக்கூடிய சில பறவைகளை இந்த மனிதர்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் சொல்கின்றார், மா யும்சிகுஹுன்ன இல்லா ரஹ்மான் மா யும்சிகுஹுன்ன இல்லா அல்லாஹ். இதை கீழே விழாமல் தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே பறக்க வைக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த காற்றின் மூலமாகவே உலகத்திலே விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன.
எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் நிகழ்காட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்கள், காற்று மூலமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த பாக்கிய சுவாசம் வீதி. அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 24,000 தடவை சுவாசிக்கிறான். ஆனால் நான் சுவாசிக்கின்றேன் என்பதை புரியாமல், இந்த பாக்கியத்தை விளங்காமல் ஒரு மனிதன் இந்த பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான் என்று இப்னு கைய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே, நாம் வாழும் இந்த பூமியிலே ஒரு அளவுடன் தான் அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய அளவை வைத்திருக்கிறார். அந்த அளவை ஒரு மனிதன் தாண்டி விட்டால், அதற்கு மேலால் சென்று விட்டால் அந்த மனிதனுக்கு சுவாசிக்க முடியாது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் விரிவாக்கி கொடுக்கிறார். யாரை வழிகெடுக்க அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அவர்களது உள்ளத்தை நெருக்கடியானதாக அல்லாஹ். அதற்கு உதாரணத்தை எக்ஸாம்பிளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வானத்திலே ஏறக்கூடியவர்களுக்கு மூச்செடுப்பது எப்படி கஷ்டமாக இருக்குமோ, இதே போன்று ஹிதாயத்தை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு அளவுடன் ஒரு மனிதனுக்கு சுவாசிக்கக்கூடிய அளவை வானத்திலே ஆகாயத்திலே வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமான காற்று மூலமாக சைக்கிள் ஓட்ட சைக்கிள் நடந்து கொள்ளுது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அல்லாஹ் தஆலா காற்றை ஓட்ட சைக்கிள் நடப்பதற்கு காரணமானவராக அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றார். மேகங்கள் தேவையான இடத்துக்கு தண்ணீரை சுமந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா காற்றுக்கு கொடுத்து நாங்கள் காற்றை அப்படி அனுப்புகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே, காற்று என்பது மனிதனுக்கு அத்தியாவசிய ஒரு தேவையான ஒரு அம்சமாக இருக்கின்றது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். தாவரங்களுக்கு தேவையான காற்றை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். காற்று என்பது மனிதனுக்கு தேவையான அடிப்படை ஒரு அம்சம். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விரிவாக பேசி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார், அல்லாஹ் தஆலா வான பூமிகளை படைக்கும் பொழுது, வானத்திற்கு வரும் பொழுது அந்த வானம் ஒரு ஸ்மோக்காக, ஒரு புகையாகத்தான் அது இருந்தது, ஒரு காற்றை கொண்டுதான் அது இருந்தது. அதற்கு பின்னால் வானத்தையும் பூமியையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், வழிபட்டு வாருங்கள் அல்லது பைஃபோஸாக வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா வானம் பூமியை பார்த்து சொல்லப்படுவோம். அந்த வானமும் பூமியும் சொன்னது, யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு வழிபட்டு வருகின்றோம் என்று சொன்னது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை கண்டால் அவர்கள் பயப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் பி. யா அல்லாஹ், இதன் நலவை கேட்கின்றேன், இது எதற்காகவே அனுப்பப்பட்டதோ அதன் நலவையும் கேட்கும். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பி. யா அல்லாஹ், இதன் ஆபத்தை விட்டும், எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அதன் ஆபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி எல்லாம் பயப்படுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, எப்பொழுதும் மேகங்களை கண்டால், மழையின் அடையாளத்தை கண்டால் நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு மேகங்கள் வந்தன, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஆரிதும் மும்திருனா, இது எங்களுக்கு மழையை தரக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டு சென்ற ஒரு தண்டனையாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அவசரப்பட்டு கேட்ட தண்டனை, அதிலே தீ என்ற காற்று இருக்கின்றது, அந்த காற்று அனைவரையும் அடியோடு அழித்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே, ஒரு வாரமாக அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட அந்த காற்று தீ, இதன் மூலமாக எத்தனையோ அசம்பாவிதங்கள், உயிர் ஆபத்துகள், அவர்களது சொத்துக்கள் அழிந்திருக்கின்றன. இதற்கு அடிப்படையான காரணமாக காற்றை எல்லாம் சொல்கிறார். காற்று என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மிக பெரும் ஒரு படைப்பாக, ஒரு படையாக இருக்கின்றது. இந்த காற்று மூலமாக உலகத்துடைய அத்தனை விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் சாப்பிடாமல் சில மணித்தியாலங்கள் சில நாட்கள் இருக்கலாம், குடிக்காமல் சில மணித்தியாலங்கள் சில நாட்கள் இருக்கலாம், ஆனால் சுவாசிக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. இந்த சுவாசம் பிரீத்தினுடைய பாக்கியத்தை பற்றி நாம் கொரோனாவுடைய காலத்தில் தான்
அதன் பாக்கியத்தை நாம் புரிந்து கொண்டோம். மாஸ்கை அணிந்தோம், ஆரோக்கியமான ஒரு ஒரு சுவாசத்தை, அந்த காற்றை நாம் அனுபவிப்பதற்காக வேண்டி நாம் எத்தனையோ முயற்சிகளை செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் பொழுது ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல செய்த கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. வாஷு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி